ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க சுரேஷ் சாலே அவர்கள்தான் பொறுப்பு என்றது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாத வகையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அவற்றைத்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு செய்திகளுக்கு பஞ்சமே கிடையாது என்று சொல்ற அளவுக்கு எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் முடிந்த வேகமாக சுருக்கமாக பார்க்கலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு சுரேஷ் சாலே அவர்கள்தான். அவருடைய தலைமையில, அவருடைய வழிகாட்டல்ல, அவருடைய ஒருங்கமைப்பில் தான் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன என்றது முற்றுமுழுதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன செய்திக்கணும் என்று சொன்னால், தாக்குதல் நடக்கிறதுக்கு 3 கிழமைக்கு முதலே அந்த தேவாலயத்துக்கெல்லாம் போய் எந்தெந்த தேவாலயங்களில் தாக்குதல் நடத்தணுமோ அந்தந்த தேவாலயங்களுக்கு போய் எல்லாம் செக் பண்ணி எதால போகிறது, எந்த வழியால போறது எல்லாம் வடிவா பார்த்து, அது மட்டும் இல்லாமல் அந்தந்த தேவாலயங்கள்ல உயிர்த்த ஞாயிறு வழிபாடு இருக்குத்தானே, அன்றைக்கு கலந்து கொள்பவர்களுடைய லிஸ்ட் எடுத்திருக்கணும். யார் யாரெல்லாம் பூஜைக்கு வரினம், யார் யாரெல்லாம் கலந்து கொள்ளினம் என்று சொல்லி. ஏன் லிஸ்ட் எடுத்திருக்கணும் என்று சொன்னால், சில வேளை பெரிய பெரிய ஆக்கள் போய் மாட்டக்கூடாதானே, பெரிய விஐபி மேர் அமைச்சர்மாருடைய குடும்பங்கள் தெரியாதானே, இப்போ சேர்ச்சுக்காரண்டாலும் போகலாம் தானே. எனவே பெரிய பெரிய ஆக்கள் யாராவது சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட் எடுத்துச்சினமோ தெரியாது. அதாவது ஊர்லகத்தில் இருக்கிற அப்பாவி பொதுமக்கள் செத்தாது பிரச்சனை இல்லை, ஆனால் பெரிய பெரிய விஐபிக்கள் சாகக்கூடாது, இதுதான் வேண்டிய பிரச்சனை. எனவே 3 கிழமைக்கு முதலே ஆரம்பிச்சிட்டேன் நடவடிக்கை எல்லாம் போய் பார்த்து லிஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு பிறகு தான் தாக்குதல் நடந்திருக்குது. எனவே முழுக்க முழுக்க காரணம் சுரேஷ் சாலே தான் என்று சொல்லி, ரெண்டாவது இந்த தாக்குதல் சம்பந்தமாக இப்படியெல்லாம் நடக்க போகுது என்று சொல்லி முன்கூட்டியே எச்சரிக்கை எல்லாம் கொடுக்கப்பட்டதாம். எல்லா எச்சரிக்கைகளையும் தூக்கி ஓரமாக வச்சு போட்டு நடக்கிறது பண்ணி போட்டு பேசாமல் இருந்திருக்கணும். இது ஒரு இராணுவ புலனாய்வு பிரிவு செய்கிற வேலையாயுது, அல்லது இராணுவம் செய்கிற வேலையாயுது. எனவே இராணுவத்துக்குரிய ஒழுங்கு ஒழுக்கம் எல்லாத்தையும் மீறித்தான் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாணந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபார்மர்ன்றது இந்த இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல்களை கொடுக்குற ஒரு ஆள் அவர் முன்கூட்டியே போய் சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால், இந்த தாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்தது தௌஹீத் ஜமாத் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு, அதனுடைய உறுப்பினர்கள் தானே. எனவே இவர்கள் ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்தப் போகிறார்கள் என்று சொல்லி அதுக்கான ஒரு திட்டமிடலில் ஈடுபட்டுக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆளுக்கு எப்படியோ தகவல் கிடைச்சிட்டுது. அவர் பாணந்துறை பகுதியில் இருக்கிறவராம். அவர் போயிட்டு சொல்லியிருக்கார் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் மட்டும் நடக்க போகுதுன்னு சொல்லி. அதை கண்ணும் காணாமல் விட்டுருக்கணும், அதை சத்தப்படா பேசாமல் விட்டுருக்கணும், அப்படியே தூக்கி அங்கால போட்டுட்டு பேசாமல் இருந்திருக்கணும். அப்போ அதுக்கு பிறகு தாக்குதல் நடந்துட்டுது. அப்போ தாக்குதல் நடந்த பிறகு அந்த தகவல் கொடுத்தவர் இருப்பார் தானே இன்ஃபார்மர், அவருக்கு ஒரு ஷொக்காக இருக்குது தானே. என்ன நான் சொன்ன மாதிரியே தாக்குதல் நடந்துட்டுது, அப்போ நான் போய் முன்கூட்டியே சொல்லியுமே நிவியல் தடுக்கலைன்ற ஒரு கேள்வி வருந்தானே. அப்போ அதுக்கு பிறகு என்ன கதைக்க வலிக்கிற ஆளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் உள்ளுக்குள்ளே. அதாவது எந்த விதமான காரணம் இல்லாமல் சும்மா அரெஸ்ட் பண்ணி கொண்ட உள்ளுக்க வச்சு ஆளை கொஞ்ச காலம் உள்ளுக்க வச்சு போட்டு இந்த வெளியில் விட்டதாம். பிறகு சுரேஷ் சாலே இருக்காரு தானே, அவர் என்ன செய்யக்காருன்னு சொன்னால், அந்த தகவல் கொடுத்த இன்ஃபார்மர் இருக்காரு தானே, அவரை கொழும்பு கலதாரி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு, இங்கே வாங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டு அங்கே வச்சு கதைச்சு அந்த எல்லாம் ஷேப் பண்ணி மன்னிப்பு கேட்டு வரான். ஓகே, நீங்கள் தகவல் கொடுத்தது உண்மைதான், அதை நாங்கள் அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ஷேப் பண்ணி சமாளித்து மன்னிப்பு கேட்டு வராம் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் நிறைய தகவல்களை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியிருக்கார். எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், எல்லாம் விசாரித்து முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சுது. அடுத்த கட்டமாக சுரேஷ் சாலே அவர்கள் நீதிபதிக்கு முன்னால் சொல்லணும், இந்த தாக்குதலை யாருக்காக நான் செய்தேன் என்று சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட இந்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபருடைய பேரை மட்டும் சொல்லிட்டா போதும். அதுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைகள் முடிவுக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அல்லது அடுத்த கட்டம் நோக்கி, இதை விட இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்த கட்டம், அதை நோக்கி நகரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே காத்திருப்போம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ விளங்கிட்டு தானே சுரேஷ் சாலே இதுக்கு மேலே தப்ப முடியாது, அவரை காப்பாற்ற முடியாது, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்லி. அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னால் எங்களோட உண்ணாவிரத குரூப் இருக்கு தானே, எல்லாம் மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டி கொண்டு எல்லாம் போயிட்டு நம்ம வீட்டை அங்கே கோட்டை புகையிரத நிலையத்தினுடைய அந்த முன்பக்கம் இருக்கு தானே, எல்லாம் கூட்டி துடைச்சி எல்லாம் கழுவி எல்லாம் கிளீன் பண்ணி 2 நாளைக்கு முதல் எப்படி இருந்துச்சதோ அதே மாதிரியே இப்போ இருக்குது. இந்த உண்ணாவிரத கும்பல் வீட்டை போயிட்டுது. பாருங்கோ, 48 மணி நேரம் கூட தாங்கல. இதான் அவைய சத்தியாகிரகம், இதான் அவைய நாட்டுப்பற்று, அதான் அவைய தேசப்பற்று. அதுக்கு பிறகு எல்லாம் விட்டுட்டு போயிட்டோம், சரிப்பட்டு வரான்னு சொல்லி போட்டு கடைசியாக போய்க்கல பாட்டுகள் எல்லாம் பாடி எல்லாம் மேளங்கள் எல்லாம் தட்டி கட்டி இனி அவ்வளவுதான், அவைய போராட்டம் அவ்வளவுதான். ஆனால் சுரேஷ் சாலே அவர்களுக்கு எதிரான வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாது என்று சொல்லி அரசாங்கம் மீண்டும் அறிவித்திருக்கிறது. இதுக்கிடையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைக்கு சுரேஷ் சாலே அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு
வழக்கு நடந்து அதில் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் 5 மருத்துவர்கள் கொண்ட, அதாவது விசேஷ மருத்துவர்கள் கொண்ட ஒரு அணி ஒன்று உருவாக்கப்பட்டு அவர்கள் இப்போ வந்து சுரேசாலை அவர்களை வந்து டெஸ்ட் பண்ண போயினோம். அதாவது அவருக்கு வந்து மனநலம் சரியில்லை, உடல்நலம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கணும் தானே. அதுக்காக இந்த டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனவே அதுக்காக 5 பேர் கொண்ட இந்த ஸ்பெஷல் டீம் ஒன்று உருவாக்கப்பட்டு கொழும்பு போதனா வைத்தியசாலை இருக்குதானே, அங்கே வச்சு சுரேசாலை அவர்களை வந்து செக் பண்ணுறதுக்கு இப்போ முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில். முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யார் அந்த முதலமைச்சர் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், தென் மாகாண சபையினுடைய முதலமைச்சராக இருந்த ஷான் விஜயலால் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அவருக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்து உடனடியாகவே அவர் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டிருந்தவர். அதுக்கு பிறகு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். என்ன கேஸ் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், 1,65,00,000 ரூபாய்க்கு மோசடி செய்தாராம் 2019ஆம் ஆண்டு. அதாவது கதிரைகள் வாங்க வேண்டியிருந்ததாம். அப்போ கதிரைகள் வாங்கிக்குள்ள அதில் வந்து 1,65,00,000 ரூபாவை மோசடி செய்துட்டாராம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த கடந்த காலங்களில் அமைச்சர்களாக இருக்கிறார்களுக்கும் சரி அல்லது அதிகாரிகளாக இருக்கிறார்களுக்கும் சரி ஒருத்தருக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ண தெரியாது, ஒரு பொருளை வந்து வாங்க தெரியாது. கதிரையை வாங்க விட்டால் அதில் ஊழல், புத்தக பையை வாங்க விட்டால் அதில் ஊழல், உரத்தை வாங்க விட்டால் அதில் ஊழல், வெளிநாடுகளில் இருந்து மருந்துகளை இறக்குமதி செய்யும் கொண்டு விட்டால் அதிலையும் ஊழல். இந்த மாதிரி எல்லா இடமும் ஒரே ஊழல் 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 தான். ஊழல் செய்யாமல் ஒரு பொருளையும் வாங்க மாட்டோம் போறதுக்கு. நான் நினைக்கிறேன் வியலை பிடிச்சி ஒரு பள்ளி மிட்டாய் வாங்கி கொண்டு வாங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டாலும் அதிலேயும் ஒரு 4-5 சதத்தை வந்து ஊழல் செய்யணும் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், ஊழல் செய்யாமல் அவையால் இருக்கிறாது. நினைக்கிறேன் நித்திர வராது போறதுக்கு. அந்த அடிப்படையில் வந்து தென் மாகாண சபையினுடைய முதலமைச்சராக இருந்த ஷான் விஜயலால் வந்து இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. அடுத்த முக்கியமான செய்தி இவரை பற்றின செய்தி. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க தானே, இவரை பற்றின செய்தி. அது சரி, இவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால், இது என்ன கேள்வி இது, இவராம் விமல் வீரவன்ச என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கள். ஆனால் இவர் வந்து விமல் வீரவன்ச கிடையாது. அவருடைய சகோதரர் சரத் வீரவன்சவாம். விமல் வீரவன்ச அவருடைய தம்பியோ அண்ணனோ தெரியாது, சரத் வீரவன்ச. அவருக்கு எதிராக வழக்கு விசாரணை இன்றைக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்று வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அப்படி என்ன செய்தவர் என்று கேட்டால், அவரும் அதே தான், முறைகேடு தான். அண்ணன் வந்து அமைச்சராக இருந்தது, தம்பி வந்து சொல்ல வேணும், அவர் வந்து முறைகேடு செய்திருக்கார். 40 அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்கள் எடுத்து என்னமோ தனியாருக்கெல்லாம் ஓட விட்டு ஏதோ செய்து 9 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இன்றைக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விமல் வீரவன்சவனுடைய சகோதரர் சரத் வீரவன்சவுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் வந்து அமைச்சராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தால் அவருடைய சொந்தக்காரர்கள் கூட பிறந்த சகோதரங்கள் எல்லாம் ஒரே மோசடி கும்பலாகத்தான் இருக்குது. இப்போ விமல் வீரவன்சவனுடைய சகோதரர் இங்கே ஒரு மோசடி, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அமைச்சராக இருந்தவர், அவருடைய 2 மகன்மாரும் ஒரே மோசடி வழக்கில் சிக்கினவையா இல்லையா? அதுக்கு பிறகு கெஹலிய ரம்புக்வெல அமைச்சராக இருந்தவர், அவற்ற மகன் வந்து மோசடி சிக்கினவரா இல்லையா? இந்த மாதிரி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி என்ற மாதிரி குடும்பமாக ஊழல் செய்து இப்போ எல்லாரும் குடும்பமாக ஜெயிலுக்கு போயினோம். தானே. சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர், அவருடைய பேர் வந்து வருண ஜெயசுந்தர அவர்கள் இன்றைக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த மனுவில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளில் தன்னை கைது செய்யக்கூடாது, அதாவது போதிய அளவு ஆதாரங்கள் தகுந்த சாட்சிகள் இல்லாமல் தன்னை யாரும் கைது செய்யக்கூடாது என்று சொல்லி அதை தடுக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு ரிட் மனு ஒன்றை கொடுத்திருக்கின்றார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில். அப்போ வருண ஜெயசுந்தரவையும் கைது செய்கிற ஐடியாவில் இருக்கணும் போராடக்கு விசாரணையாளர்கள். அப்போ அவருக்கு ஏதோ தெரிய வந்திருக்கு போராடக்கு, அதனால் முட்கூட்டியே கொண்டு போயிட்டு ஒரு ரிட் மனு ஒன்றை போட்டிருக்கின்றார். எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதை விட இன்னும் ஒரு கேஸ் என்னென்னு சொன்னால், அதுவும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடந்தது. நான் ஏற்கனவே சொன்னால் தான் இன்றைய செய்திகளுக்கு வந்து பஞ்சம் இல்லை என்று சொல்லி, அதனால் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால், 2008ஆம் ஆண்டு ஒரு 11 தமிழ் இளைஞர்கள் அங்கே கொழும்பு பக்கத்தில் கடத்தப்பட்டு இன்றைய வரைக்கும் எங்கேயே தெரியாது, காணாமல் போயிருக்கணும்.
அதற்கு அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்த ரவீந்திர விஜய குணவர்த்தன அவர்தான் காரணம் என்று சொல்லி அவர் மேலே ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேர் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்றார். எனவே மிக விரைவில் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள், கைது சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வழக்கும் இப்பொழுது துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் கேட்ட ஒரு கேள்வி இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வேகமாக வைரலாக பரவி வருகிறது. என்ன கேள்வி கேட்டவர் என்று சொன்னால், ரோஹண விஜயவீர இருக்கார் தானே, ஜேவிபியினுடைய நிறுவனர் ரோஹண விஜயவீர, அவர் உயிரோடு இல்லை, அவர் கொல்லப்பட்டுட்டார். ஆனால் அவர்கிட்ட பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும் இன்ற வரைக்கும். அதே போல் சஹ்ரான் ஹாசிம் இருக்கார் தானே, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தினவர், அவருடைய பிள்ளைகளும் உயிரோடு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தலைவற்ற பேரை சொல்லி, எங்களோட தலைவற்ற பேரை சொல்லி தலைவருடைய மகனை எதுக்கு கொண்ட நீங்கள், எதுக்கு சுட்ட நீங்கள் என்று சொல்லி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் அவர்கள்.